பால் பவுடர் அண்ட் ஓட்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு கீர் ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நான் 3 கப் தண்ணியில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு திக்கான பால் மாதிரி வரும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு வேற ஒரு வானலில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கிறேன். இதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சைங்கிறது இவ்வளோதான்ட்டு கிடையாது, அவங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு வந்துட்டு கிறிஸ்பானதுக்கு அப்புறமா காஞ்ச திராட்சை போட்டு உப்புனதும் இது நல்லா வறுத்து ஃபர்ஸ்ட் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் நான் ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு போட்டோடனே கொஞ்சம் வெடிக்கும், ஸோ பார்த்து 4 கிராம்பு போட்டு அது வெடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் வந்து சாதாரண குயிக் ஓட்ஸ் தான். இந்த ஓட்ஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த நெய்யில் வந்துட்டு ஓட்ஸ் ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரும். அது உங்களுக்கே தெரியும், இந்த பச்சை வாசனை போய் நெய் வாசனை வர்றது. அந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பால், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் அடுப்பை வச்சிருந்து. இந்த பால் வந்துட்டு அப்படியே லைட்டாக சூடாகி ஆவி வர ஆரம்பிக்கும், பாருங்கள் புகை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அகைன் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஓட்ஸோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 ஏலக்காயை வந்துட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் நல்லா நசுக்கி அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே வறுத்த முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கலந்துக்கலாம். கலந்து இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும், ஆறுனா இது தன்னாலே திக்காயிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு கீர் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.